அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை சிறு குருவே நமக. எனக்கு இந்த ஜோதிட கலை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி புதுமுத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்கள் ஏழ்பி ஜோதிடர் பயிற்சியாளர் அட்சவாச நிபுணர் ராஜ் அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஜாதக பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு, இது ஒரு பெண் ஜாதகம். இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு திருமணமாகி ஒரு வருட காலங்கள் ஆகிறது, எனக்கு எப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் உள்ளதா அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த பதிவுக்கு போவதுக்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு எளிமையாக வந்தடையும். இது ஒரு பெண் ஜாதகம். தற்போது இந்த ஜாதகனுடைய வயது 28 வயது நிறைவடைந்து 4 மாதம் 17 நாள் ஆகிறது. இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம், கடக ராசி, ஆயில நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகிக்கு இன்னைக்கு இயங்கக்கூடிய லக்னமானது வயது லக்னம் சொல்லக்கூடிய அட்சய லக்னமானது இந்த ஜாதகிக்கு 23/5/2017 முதல் 24/5/2027 வரையுமே விருட்சக லக்னம் இந்த ஜாதகத்துக்கு போயின்னு இருக்கு. பொதுவாக இந்த விருட்சக லக்னத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்து விருட்சக லக்னத்தில் ஏழ்பி லக்னமாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க ஒன்று தீராத கடன், நோய், வம்பு, வழக்கு, ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது, எதையுமே முடிந்து போன விஷயத்தை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஏஎல்பி லக்னம் விருட்சக லக்னம் செல்லும் போது ஏற்படும். ஒரு மரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு மறைமுகமான கர்மாக்களை குறிக்கக்கூடிய முடிந்து போன நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா விருட்சக ராசி. இந்த விருட்சக ராசியிலே இவங்களுடைய தற்போது ஏஎல்பி லக்னமானது சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம், அவங்களுக்கு 3/3/2025 இருந்து 13/4/2026 வரையும் அவருக்கு போயின்னு இருக்கு. D9 அவங்களுக்கு 4ஆம் இடத்துல போயின்னு இருக்கு. அப்போ இந்த ஜாதகருடைய தற்போதைய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் அல்லது ஒரு மனமகிழ்ச்சியான குழந்தை சார்ந்த விஷயங்கள் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறதா இந்த ஜாதகத்தில் வரும். ஒரு முயற்சிக்கான கேள்வியாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. சரி, இவங்களுக்கு இன்னைக்கு இயங்கக்கூடிய லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார்? 11ஆம் இடத்தில். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ணி ஒரு அரமண்டா ஆர்குமெண்ட்டு, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிடிவாதம், சரிங்களா, இதனால் என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது, லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது தன்னுடைய மனமகிழ்ச்சிக்காக சின்ன நோய்வாய்ப்பட்டாலும் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன பிடிவாதமாக நான் சில செயல்களை செய்வானா அப்படின்னா கண்டிப்பாக செய்வாங்க. அப்போது இவங்களுக்கு 6ஆம் அதிபதி அவங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருடைய மனோநிலை அப்படிங்கிறது இப்படி தான் அமைந்திருக்கும். இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லுடைய கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொன்னாலே 8/11 புதன் பகவான் அவருக்கு லக்னத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முடிவுகளில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. தன்னுடைய சுயம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், தன்னை பற்றிய பெருமைப்படுறது, தன்னை புகழ்வது, புதன் சம்மந்தப்படுறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, சாமர்த்தியமாக, எதையுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. முடிவெடுக்க முடியாத ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விஷயங்களை தேடி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பின்பு தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமான மனோநிலையை குறிக்கும். ஆனால் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஆகிறதுனால இந்த பெண் ஒன்று தீராத பிரச்சனைக்குரிய கடன் சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட, வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பெண்ணிற்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீராத நோய், வம்பு, வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு தேடி வரும் அப்படிங்கிற அமைப்பு லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுட்டி காட்டுகிறார். அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சம்பந்தமான கேள்வியாக இருக்கிறதுனால 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2/5க்குரிய குரு பகவான் இந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8க்கு அது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த பெண்ணுடைய குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் இடத்தில் எந்த ஒரு லக்னமாக சென்றாலும் 2ல்
சனியோ குருவோ தொடர்பு ஏற்படும் போது தத்து பிள்ளை அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். 10ல் இருந்தாலும் இதே தத்துப்பிள்ளை யோகம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் எடுத்துட்டாலும் 2ஆம் இடத்தில் சனி பகவானோ குரு பகவானோ அல்லது 10ஆம் இடத்தில் சனி பகவானோ குரு பகவானோ தொடர்பு ஏற்படும் போது இவர்களுக்கு தத்துப்பிள்ளை யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. 36 வயதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் மருத்துவ உதவியோடு. ஆனால் 36 வயதுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தத்துப்பிள்ளை அமைப்பை ஏற்படுத்துகிறது முதல்ல நம்ம பரிந்துரை பண்ணக்கூடிய விஷயம். இப்போ இந்த பெண்ணிடம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கல, ஒன்று உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற குழந்தையாகவோ அல்லது தாய் தந்தையை பிரிந்து ஏதாவது குழந்தைகள் வளர்ந்துச்சா அப்படின்லாம் சில கேள்விகள் கேட்டிருந்தோம். ஆமாம் சார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் கொழுப்பு சார்ந்த உணவு முறைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிவயிறு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த கொழுப்பு கட்டிகள் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் உணவின் மூலமாக உணவு பழக்க வழக்கத்தால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்கள் உதவி பண்ணுவது, குழந்தைகள் காப்பதற்கு அடிக்கடி சென்று வருவது, ஒரு குழந்தையை வந்து தத்தெடுத்து வளர்ப்பது இந்த ஜாதகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடத்தில் இந்த சனி பகவான் கேது பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்தில் குழந்தையினுடைய ஆரோக்கியம், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை தாமதமான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத இந்த 5ஆம் இடத்துல சனி கேது சுட்டி காட்டுகிறது. லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியுடைய செவ்வாயினுடைய பார்வை இந்த 5ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத இந்த சனி செவ்வாய் கேது ராகு உடைய தொடர்புங்கிறத சுட்டி காமிக்குது. சரி, இவங்களுடைய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு 8ஆம் அதிபதி சொல்லுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்குள்ளாகுது. லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுட்டி காமிக்கிறார். 7-12 கூடிய சுக்கிர பகவான் லக்னத்தில் அமர்ந்து இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து அவர்களுக்கு லக்னத்தில் இருப்பதால் கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதால் இந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அது சம்பந்தமான விரயங்கள், வெளியூர் வெளி இடங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு தாமதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிகழ்வை இந்த காலகட்டத்தில் இந்த கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுக்கிர பகவான் லக்னத்தில் இருக்கிறது சுட்டி காமிக்கிறது. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பகவான் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது, 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தனது 7ஆம் பார்வையாக சனிக்கெதுவை பார்வை செய்வது இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதங்களை காமிக்குது. ஸோ இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மருத்துவ உதவியோடு முதல்ல ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும். அந்த குழந்தை தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதுக்கு பின்பு உணவு பழக்க வழக்கங்களில் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இயங்கக்கூடிய தசாபுத்தி மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கேது தசை சந்திர புத்தி கேது அந்தரம் வந்து இந்த ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு. கேது பகவான் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து அவர்களுடைய குழந்தை தடை தாமதங்கள் சார்ந்த கேள்விகளை கேட்குறாங்க. சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தனது பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான கேள்வியாக அவங்களுடைய மனதில் எழும்புது. கேது அந்தரம் செல்வதால் 5ஆம் இடத்தில் கேது பகவான் கோச்சாரத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து இந்த ஜாதகத்துக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை சார்ந்த தடை சார்ந்த கேள்விகள் அவங்களுடைய மனதில் எழுகிறது. இந்த அட்சரபதி ஜோதிட முறையில் எளிமையாகவே ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைங்கிறத எளிமையாக கண்டறியும். ஜாதகங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தத்துப்பிள்ளை யோகம் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும். ஸோ அதை முதல்ல நம்ம செய்ய வேண்டும். அதுக்கு பிறகுதான் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, எந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தின் வழியாக அறிந்து கொண்டு நீங்கள் பயணப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் இனிதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய LP ஜோதிடர் ராஜ் அருளானந்தம். நன்றி, வணக்கம்.